இறையருளை பெறுவதற்கு நம்பிக்கைதான் முதல் படி. பஹல்காவ்ங்கிற ஊர்ல ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் பரம பக்த. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல 3 கிணறு இருந்தது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தினந்தோறும் அந்த 3 கிணத்துக்கும் போய் தண்ணி இறைச்சு வீட்டுக்கு கொண்டு வருவாங்களாம். ஒவ்வொரு கிணத்துல இருந்தும் கொண்டு வர தண்ணிய தனித்தனியா 3 குடத்துல ஊத்தி வைப்பாங்களாம். ஒவ்வொரு குடத்தையும் தேய்ச்சு சுத்தமா பளபளன்னு ஜொலிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இதுல விசேஷம் என்னன்னா, ஒவ்வொரு குடத்துக்கும் கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படிங்கிறது நம்ம தேசத்துல இருக்கிற புண்ணிய நதிகளோட பேர் இல்லையா? அவங்க ஒவ்வொரு குடத்தையும் இந்த பேரை வச்சுதான் அழகா கூப்பிடுவாங்களாம். வீட்டுக்கு யாராவது வந்து, அம்மா ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா 3 குடத்துலேருந்தும் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு சொம்புல கலந்து, இது திரிவேணி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அன்பா கொடுப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் இந்த அம்மாவை பண்ற வேலையை பார்த்து கை கொட்டி சிரிச்சாங்க. இப்படி ஒரு மடத்தனமான நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கேன்னு கேலி பண்ணினாங்க. ஆனா மத்தவங்க என்ன பேசினாலும் கேலி பண்ணாலும் அதை பத்தி கவலையே படமாட்டாங்க இந்த அம்மா. பிரயாகைங்கிற இடத்துல 3 நதிகள் சங்கமிக்கிற இடமா இருந்துச்சு. திரிவேணி சங்கமம்னு பேரு. இந்த இடத்துக்கும் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற 3 கிணத்துக்கும் பூமிக்கு அடியில தொடர்பு இருக்குன்னு அவங்க ரொம்ப திடமா நம்பினாங்க. ஒரு நாள் அந்த பெண்மணியோட கணவர் காசி யாத்திரைக்காக கிளம்பினாரு. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவ அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினாரு. அம்மா சந்தோஷப்பட்டு தன்னோட தங்க மோதிரத்தை எடுத்து மகனோட கையில கொடுத்து, காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு பத்திரமா திரும்பி வா, மோதிரத்தை கவனமா பாத்துக்கோ, இந்த மோதிரம் ஒரு ரக்ஷையா இருந்து உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்பி வச்சாங்க. இவர் காசிக்கு போய் சேர்ந்தாரு. காசியில மணிகர்ணிகா காட்டுல கங்கா நதி ஸ்நானம் பண்ணணும்ன்றது ஒரு நியதி. நதியில இறங்கி ஸ்நானம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் கையில இருந்த மோதிரம் நழுவி நதியில விழுந்துருச்சு. எவ்வளோ தேடி பார்த்தாலும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் காசி யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினாரு. வீட்டுக்கு வந்து நடந்ததையெல்லாம் கதையா சொன்னாரு. மோதிரத்தை பத்தி சொல்லும் போது அம்மா வருத்தப்படக்கூடாதேன்ட்டு, கங்கா மாதாவுக்கு அந்த மோதிரம் தேவைப்பட்டது போல, அதனாலதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்கம்மா அப்படின்னு ஆறுதலா சொன்னாரு. இத கேட்டுட்டு இருந்த அவரோட மனைவி, இல்ல பாவம், வயசான அம்மாவோட மோதிரத்தையா கங்கா மாதா எடுத்துக்க போறாங்க? இல்ல, அப்படி பண்ண மாட்டாங்க. நாம அன்பா என்ன கொடுக்கறோமோ அதை மட்டும்தான் ஏத்துப்பாங்க. அதனால இந்த மோதிரத்தை கண்டிப்பா திரும்பி கொடுத்துருவாங்க, நான் நம்புறேன். கொஞ்சம் இருங்க, கங்கா மாதா நம்ம சமையலறையில தான் இருக்காங்க, நான் போய் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையலறைக்கு போனாங்களாம். சமையல் கட்டுல கங்கா அப்படின்னு பேர் போட்டிருக்கிற அந்த குடத்துக்கிட்ட போய் நின்னுட்டு கை கோப்பி நமஸ்காரம் பண்ணி, அம்மா கங்கா மாதா, நீதான் இந்த மோதிரத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குடத்துக்குள்ள கை விட்டு துழாவி பார்த்திருக்காங்க. என்ன அதிசயம், மோதிரம் கிடைச்சிருச்சு. ஆஹா அம்மா, உன் கருணையே கருணை, உனக்கு கோடி நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி குடும்பத்துல எல்லாரும் மனமுருகி நன்றி சொன்னாங்க. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகவானோட அருள் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு முதல் படி அசைக்க முடியாத நம்பிக்கை தான். அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கைய நம்ம எல்லோரும் வளர்த்துக்கலாம், சுவாமியோட அருளை பெறலாம். சரியா? ஜெய் சாய்ராம்.